சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பாக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு, நர்ஸ் வந்து சொல்லிட்டு போறாங்கம்மா. வாங்கம்மா வாங்கம்மா. என்னங்க என்னங்க அப்பா, ராஜி, உங்களுக்கு ஒண்ணு இல்ல? நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன் ராஜி, நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏன் கண் கலங்குற ராஜி? நீ கண் கலங்கினா என்னால தாங்கிக்க முடியாது. சொல்லுமா அம்மாவுக்கு. ஐ எம் ஆல் ரைட் ராஜி. ஏய், ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. டேய் சொல்றா அப்பா, நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கம்மா, ஐ எம் ஆல் ரைட். நீங்க யாரும் கவலைப்படக்கூடாது. ராஜி, அங்கெல்லாம் சுமூகமா முடிஞ்சிட்டுல? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. தொழிலாளர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்யறேன்னு சௌந்தர்யாவே ஒத்துக்கிட்டா. எல்லாமே நீங்க எடுத்து வச்சுக்கிறதாமா. தயவு செஞ்சு இதோட உங்க முடிவை மாத்துங்கம்மா. இதுக்கப்புறம் நீங்க உங்க பொறுப்புல இருந்து எல்லாத்தையும் பார்த்தாதான் அப்பா தெம்பா இருப்பாரு. அவருக்கும் ஒன்னும் ஆகாது. ஆமாமா, மதி சொல்றது கரெக்ட் தான். சும்மா இரு சூர்யா. சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இல்லம்மா, இப்படி சமாளிக்காதீங்கம்மா. டாக்டர் என்ன சார், இப்ப ஹாப்பி தானே? ஹாப்பி டாக்டர், ஐ எம் ஆல் ரைட், ஆல் ரைட். ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க சார். டாக்டர், நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். சார், நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஓகே, தேங்க்யூ. சம்மந்தி, நடந்த எல்லாத்துக்கும் காரணம் என் பொண்ணு சௌந்தர்யா தான். அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிருங்க. ஏம்மா ஏம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இத பாருமா, எனக்கு சௌந்தர்யா வேற, இளமதி வேற இல்ல. நீங்க எதுவும் மனசுல நினைக்க வேண்டாம். நீங்க ஏன் அலறீங்க? இதெல்லாம் மனசுல வச்சுக்க வேண்டாம். ராஜி, சொல்லு ராஜி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க சம்மந்தி அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். மா, நான் போய் கார் ரெடி பண்றேம்மா. சரி. நான் இருக்கேங்க. இப்படி பிறக்க போற குழந்தைய தள்ளி வச்சா சொத்து உன்னோட தள்ளி போயிடுப்பா. இளமதி மூலமா உனக்கு எப்படியாவது ஒரு வாரிசை உருவாக்கிடுது. உன் குழந்தை சொத்து உன் சொத்து. என்னங்க, ஏதோ பலமான யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது. அம்மா சொன்னதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ, வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும்னு சொன்னாங்களே, அது சொல்றீங்களா? அதை என்னால ஈஸியா எடுத்துக்க முடியல இளமதி. அம்மா மனசுல அவ்வளோ ஏக்கமும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது எனக்கு இவ்வளவு நாளா தெரியாம போச்சு. அத்தை மட்டும் இல்லங்க, எல்லார் வீட்லயும் பெரியவங்க சொல்ற விஷயம் இதுதான். அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க ஆசைப்படுறது நியாயம் தானே. வம்ச விருத்தி ஆகணும் தானே அவங்க வாரிசு வேணும் கேக்குறாங்க. இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா அம்மா எல்லா பிரச்சனையும் மறந்து பேர குழந்தைகளோட சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் குழந்தை பெத்துக்க முடியுமா? என்ன அர்த்தத்துல பேசிட்டு இருக்கீங்க நீங்க? சத்தமா பேசாத இளமதி, வெளியில கேட்ட போது. எப்படியும் நம்ம குழந்தை வேணும் தானே, அதை இப்பவே பெத்துக்கலாமே. இந்த வருஷம் குழந்தை வேண்டாம் தானே தள்ளி வச்சிருக்கோம். கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க. இவ்வளவு நாளும் நானும் உன்னை கட்டாயப்படுத்தல. எங்க அம்மாவுக்காக சொல்லல,
உங்க அம்மாவுக்காக தான் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கிறேன். எங்க அம்மாக்காகவா? என்ன சொல்றீங்க? இத பத்தி எங்க அம்மா ஏதாவது உங்ககிட்ட பேசினாங்களா? இல்ல, நீயும் உன் வீட்டுல சொத்தை கேட்க மாட்டேங்கிற. என் தங்கச்சி அவுரங்கசீப் இந்தியாவை வளைச்சு போட்ட மாதிரி உங்க வீட்டுல இருக்க எல்லாத்தையும் அவ கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டு இருக்கா. இத பாருங்க, நீங்க சுத்தி வளைச்செல்லாம் பேசாதீங்க. என்ன சொல்ல வரீங்கங்கறத சுருக்கமா சொல்லுங்க. சரிம்மா, நான் செல்ஃபிஷாவே சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. என் மனசுல பட்டது சொல்றேன். ராணி மாதிரி வாழ்ந்த உங்க அம்மாவோட நிலைமை இப்பவே இப்படி இருக்கே, இன்னும் போக போக என்ன ஆகுமோன்னு அதை நினைச்சா எனக்கே பயமா இருக்கு. இல்ல, நீங்க ரொம்ப ஓவரா திங்க் பண்ணி என்னையும் நீங்க குழப்பி விடுறீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. எங்க அம்மா என்னைக்குமே ராணி தான். இந்த பாரு, சௌந்தர்யா அவங்கள காசி ராமேஸ்வரன் கிளம்ப வச்ச பிறகும் நீ நம்பிக்கை இருக்குன்னு சொல்றியே, நீ நம்புறது உங்க அம்மாவியா இல்ல சௌந்தர்யாவியா? ஒரு 2 நாள் உங்க வீட்டுல போய் இருந்து பாத்துட்டு வா. நான் சொன்னது சரின்னு உனக்கும் புரியும். ஏன் எங்க அம்மா சௌந்தர்யாக்கு இவ்ளோ இடம் கொடுக்கறாங்கன்னே தெரியல. அவங்க ஏதோ சென்டிமெண்டா அவகிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அதை வச்சு அவங்கள ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான். இனி நீயே போய் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. நீ தான் புத்திசாலித்தனமா அவங்கள சேவ் பண்ண பார்க்கணும். யாருக்கிட்டையும் போய் நம்ம பிரச்சனை பண்ணாம நினைச்சதை சாதிக்கலாம். எங்க அம்மா உங்ககிட்ட கேட்டதால அவங்க ஆசையை நிறைவேற்றின மாதிரி இருக்கும்ல. அதுக்காக குழந்தை பெத்துக்கிறதுக்கு இவ்ளோ அவசரப்படணுமா? வேற ஏதாவது யோசிக்கலாம்ல. ஐயோ, நான் உன்னை அவசரப்படுத்தவே இல்ல. ஒரு ஆதங்கத்துல தான் சொல்றேன். கொஞ்சம் நல்ல யோசனை பண்ணி சொல்லு. எனக்காக நீ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ஆனா ஒன்ன ஒரு உயிர் அம்மான்னு கூப்பிடும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாத்தியா? அதை அனுபவிச்சாதான் தெரியும். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி தாயா மாறும் போதுதான் அவ முழுசா வாழ்ந்ததா அர்த்தம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி என் பொண்டாட்டியும் முழு வாழ்க்கை வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். சரியா? பரவாயில்ல இளமதி, நீ எவ்வளவு நாள் வேணாலும் எடுத்துக்கோ. யோசிச்சு சொல்லு. ஆனா உன் பதில் எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி இருக்கணும்னு நான் சாமியை வேண்டிக்கிறேன்.